இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் நேம், பிளாக் நேம், அவங்களோட ஹேபிடேஷன் நேம், வாலண்டியர் ஐடி, வாலண்டியர் நேம், அவங்க ஐடிகே 2.0ல ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லா தகவலுமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த லிஸ்ட்டில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இல்லம் தேடி கல்வி 1.0 இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க இல்லையா, அதில் ஒர்க் பண்ண சில வாலண்டியர்ஸ்க்கும் இந்த 3.0ல வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க 2.0ல செலக்ட் ஆகாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3.0ல ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்கள மட்டும் ஹைலைட் பண்ணி இந்த ஒர்க்கிங் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா 1.0 வாலண்டியர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் லிஸ்ட்டு 38 மாவட்டத்துக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ சென்டர்ஸ் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது, எவ்வளோ பேர் வந்து ரிலீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த டேபிளில் டிஸ்ட்ரிக்ட் நேமு, கவுண்ட்டு, எத்தனை சென்டர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் நேமு, எவ்வளோ சென்டர்ஸ் வந்து இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கவுண்ட் அப்படின்னா 3.0ல ஒர்க்கிங்கில் இருக்க சென்டர்ஸோட அளவு. அடுத்து பார்த்திங்கன்னா சென்டர்ஸ் அலாட்டட் அப்படின்னா இது வரைக்கும் அதாவது 2.0ல எவ்வளோ சென்டர்ஸ் வந்து ரன்னிங்கில் இருந்தது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3வது காலம் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சென்டர்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சில சென்டர்ஸ் தான் வந்து ரொம்ப கம்மியான சென்டர்ஸ் தான் வந்து குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. இந்த லிஸ்ட்டு உங்களோட லோக்கல் குரூப்பில் வந்திருக்கும். நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிறப்பாக சென்டர்ஸ் ரன் பண்ணுற சில பேருக்கு மறுபடியும் வாய்ப்பு வந்து கிடைக்காம இருக்குது. ஸோ வாய்ப்பு கிடைச்ச தன்னார்வலர்கள் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு ப்ராப்பராக அட்டண்டன்ஸ் வந்து போடுங்க, கிளாஸ் எடுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கங்க. இதே போல் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.